ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ராதாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த வியூவர்ஸும் லைக் பண்ணி பார்த்த வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னுடைய சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனுங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு ஆரம்பிக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனை ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். 150 கிராம் மைதா எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வெயிட் கணக்கில் அளவுகள் சொல்கிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது கூடவே 50 மில்லி நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இது மாவோட இந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு கை பொறுக்கிற சூட்டுக்கு சுடுதண்ணியை இதில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சுடுதண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். மாவு ஊறி வரதுக்குள்ளே சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு 150 கிராம் இருக்கும். இப்போ இதில் 2 ஏலக்காயை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சி 10 நிமிஷம் கொதிக்கி விட்டாலே பிசுக்குத்தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ஊற சமயத்தில் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம எண்ணெயில் பொரித்து அந்த சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது சுகர் சிரப் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா பர்ஃபெக்டாக ஊறி உள்ள லேயராக கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸுக்கெலாம் நான் கையில் உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக குழி போடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி குழி போட்டு இது எல்லாத்தையும் இதே மாதிரி இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒன்றா சேர்த்து நல்லா 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருகிரும். இப்போ இந்த அளவுக்கு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் இருக்குது இந்த சுகர் சிரப். இப்போ சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்தோன்னா பாதுஷா ரெடி ஆகிடும். 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்து பார்க்கலாம். 2 மணி நேரம் ஊறினதில் பாதுஷா நல்லா ஊறி வந்திருக்கு சுகர் சிரப்பில். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனில் என்னுடைய வீடியோ பார்த்தவங்க பார்க்க போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.